கோடநாடு எஸ்டேட்டில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வை தொடங்கியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை தற்பொழுது மீண்டும் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. கோவையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தனித்தனியாக அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கடந்த வாரம் நீலகிரியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்வதற்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. சிபிசிஐடி சார்பில் கேட்கப்பட்டிருந்த இந்த அனுமதியை தொடர்ந்து உதகை நீதிமன்றம் இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்று சிபிசிஐடியினுடைய எஸ்பி தலைமையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் தடயவியல் குழுவினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிற்பகல் இந்த கோடநாடு பங்களாவுக்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் தற்பொழுது இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையினுடைய முடிவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பாக அடுத்து வரக்கூடிய வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றங்களில் தகவல்கள் தெரிவிக்கப்பட இருக்கிறது. இந்த விசாரணை சம்பவம் நடைபெற்று 2017ஆம் ஆண்டு சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் சம்பவம் நடைபெற்று சுமார் 6 ஆண்டுகள் கழித்து இந்த சோதனையானது நடத்தப்படுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அதிகாரிகள் உள்ளே சென்று சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது ஆய்வுகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த ஆய்வானது தொடர்ச்சியாக தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.